இன்னைக்கு மை ஹார்ட் பப்பி அப்படிங்கிற ஒரு கொரியன் மூவியோட கதையை தான் பார்க்க போகிறோம். ஹீரோ 12 வருஷமாக தான் வளர்க்குற தன்னோட பெட்டாக கைவிடுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. தன்னோட பெட்டாக்கு வேற ஒரு ஓனரை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோ ஒரு பயணத்தை மேற்கொள்கிறான். அந்த பெட்டாக்கு நியூ ஓனர் கிடைச்சாங்களா இல்லை ஹீரோ தன்னோட மனசை மாற்றிக்கிட்டானா? இதுதான் இந்த படத்தோட ஒன்லைனர். இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஹீரோ ஒரு லைப்ரரியன். சாயந்தரம் 5 மணி ஆன உடனே ஆஃபீஸை விட்டு வேக வேகமாக தன்னோட பெட்டாக பார்க்கறதுக்காக போகிறான். அவனுக்காக வாசல்லையே அவனோட டாக் காத்துட்ருக்கு. அந்த டாகோட பேர் ரூனி. வந்ததும் அவன் மேலே தாவி அவனை கொஞ்சம் ஆரம்பிக்குது. ஹீரோவும் சின்ன பையன் மாதிரி அதுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அந்த டாக் கோல்டன் ரிட்ரீவர். அதனால் அவனோட கை ஃபுல்லாக முடியாக இருக்கு. அதை போய் வாஷ் பண்ணுறான். ரூனிக்கு ஃபீட் பண்ணுறான். ஃபீட் பண்ணிவிட்டு அதோட இடத்த க்ளீன் பண்ணுறான். வழக்கமாக அது சாப்பிட்ட உடனே அதை வாக்கிங் கூட்டிகிட்டு போவான். ரூனிக்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கான். இன்றைக்கி நைட் என்னால் உனக்கு வாக்கிங் கூட்டிகிட்டு போக முடியாது. நான் நைட் மறக்காமல் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ரூனி அவனை போக விடாமல் தடுக்குது. பட் ஹீரோ அதை ஏமாற்றி அங்கேருந்து கிளம்பிடுறான். இவ்வளோ அவசரமாக அவன் யாரை பார்க்க போகிறான் அப்படின்னா அவனோட 3 வருஷ காதலியை பார்க்குறதுக்காக போகிறான். இன்னைக்கு தான் அந்த பொண்ணை அவன் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட்டில் சந்திச்சிருப்பான். ஹீரோயின் ஒரு ஏர் ஹோஸ்டஸ். ஹீரோயினை மீட் பண்ணுறான். உனக்கு இந்த நாள் ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு ப்ரொப்போஸ் பண்ணுறான். ஹீரோயினும் அந்த மேரேஜ் ப்ரொப்போசலை ஏற்றுக்கிறான். ஒரு காதல் கடிதத்தோட அவளுக்காக வாங்கின கல்யாண மோதிரத்தை காமிக்கிறான். ஹீரோ ஹீரோயின் கிட்ட நான் உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லணும். எனக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்குது. அது என்னோட அம்மா வீடு. அம்மா இறந்ததுக்கப்புறம் நான் வேறு ஒரு வீட்டுக்கு குடி போயிட்டேன். அந்த வீட்டை விற்றுட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும். அந்த அமௌண்ட்டில் நம்ம ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒத்திக்கு போயிடலாம். ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நமக்குன்னு ஒரு வீடு இருக்கும். அதுதான் என்னோட கல்யாண பரிசு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நானும் உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஒரு டேப்லெட்டை எடுத்து காமிக்கிறா. அந்த டேப்லெட் டாக் அலர்ஜிக்காக சாப்பிட்ற டேப்லெட். ஹீரோயினுக்கு டாக்னாவே அலர்ஜி. ஹீரோவா அவனோட வீட்டில் எப்பெல்லாம் மீட் பண்ணுறாளோ அப்போல்லாம் அந்த டேப்லெட்டை எடுத்துக்குவா. ஆனால் 2 பேரும் இப்போ ஒரே வீட்டில் வாழ போகிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த அலர்ஜி ஹெரிடிட்டரி. நாளைக்கு அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைக்கு அந்த அலர்ஜி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஹீரோக்கு இதை கேட்கும்போது ஒரே ஷாக்கா இருக்கு. அவனுக்கு அவனோட பெட் டாக் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவ அவளோட அந்த அலர்ஜி பத்தி சொல்லவே இல்லை. ஒவ்வொரு தடவையும் தன்னோட வீட்டில் அவ தன்னை மீட் பண்ணும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா. அந்த டேப்லெட்டை ரெகுலராக எடுத்துக்கவும் கூடாது. தன்னோட ஃபீலிங்ஸ் ஹர்ட் ஆகக்கூடாது அப்படின்னு இவ்வளோ நாளாக தன்னோட அந்த அலர்ஜியை அவள் மறைச்சி வச்சிருக்கா அப்படிங்கிற அந்த உண்மை தெரிஞ்சோன்னுமே தன்னோட காதலி மேலே அவனுக்கு மதிப்பு கூடுது. அதே சமயம் தன்னோட பெட்டாக்க அவனுக்கு கைவிட மனசே இல்லை. அவன் அப்படியே சோகமாயிடுறான். கூடி சீக்கிரம் நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சோகமாக அங்கேருந்து போகிறான். அன்னைக்கு நைட்டு தன்னோட கசினை மீட் பண்ணுறான். நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறான். நம்ம லூனிக்கு நியூ ஓனரை தேடி கண்டுபிடிச்சாகணும். அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஹீரோ தன்னோட கசின் கிட்ட ஹெல்ப் கேட்குறான். நீ ஒன்றும் கவலைப்படாத. எனக்கு இன்ஸ்டாகிராமில் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. உன்னோட டாகை ஃபோட்டோ எடுத்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். கண்டிப்பாக யாராவது அடாப்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு ஆறுதலாக பேசுகிறான். ஹீரோவோட கசினுக்கு ஒரே எய்ம் தான். அவனோட காஃபி ஷாப்பை நல்லபடியாக ரன் பண்ணணும். அவனுக்கு காஃபி மேக் பண்ணுறது அப்படின்னா அவ்வளோ பிடிக்கும். ஆனால் அவனோட காஃபி ஷாப் சக்ஸஸ்ஃபுல்லாக போகலை. அதனால் இப்போதைக்கு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜிம் ட்ரெயினராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். எப்படியாவது திரும்பியும் காசை சேர்த்து அந்த காஃபி ஷாப்பை திரும்ப திறக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த கசினோட ஆசை. ஹீரோவோட கசின் சொன்ன மாதிரியே இன்ஸ்டாகிராமில் சில மெசேஜ் வருது. மெசேஜ் அனுப்பின ஓனர்ஸை தேடி ஹீரோவும் அவனோட கசினும் போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு லேடியை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு அப்போ தான் குழந்தை பிறந்து சில மாதங்கள் ஆயிருக்கு. ரூனியை அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ரூனி குலைக்குது. அதை பார்த்த உடனே அந்த குழந்தை அழுக ஆரம்பிக்குது. உடனே அந்த லேடி அவளோட எண்ணத்தை மாற்றிடுறான். இந்த நாய் இப்படி குலைச்சிட்டே இருந்தது அப்படின்னா என் குழந்தை தூங்கவே தூங்க அது போல எனக்கு ஒத்து வராது, நீங்க கிளம்புங்க அப்படின்னு அந்த லேடி சொல்லிடுறா. நெக்ஸ்ட் ஒரு பணக்காரன் மெசேஜ் பண்ணியிருப்பான். அவனோட வீட்டுக்கு போறாங்க. சோஃபாவில் உட்கார போனவங்களை அந்த பணக்காரன் தடுக்கிறான். ஏன்னா உங்கள் ஷர்ட் மேலே முடியாது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடியெல்லாம் தட்டி விடுறான். எனக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்காது, ரொம்ப ஹைஜீனாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் டாக் வளர்க்க ஆசைப்படுறீங்க, டாக்னா நிறைய முடியும் கீழே உதிரதான் செய்யும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அதான் ஹீரோ அவனோட வீட்டை சுற்றி பார்க்குறான். அந்த பணக்காரன் அன்பாக நாய் வளர்க்கணும் அப்படின்லாம் ஆசைப்படலை. அவனோட வீட்டுக்கு ஒரு பொருள் மாதிரி அது இருக்கணும், காஸ்ட்லியான பொருள் மாதிரி இருக்கணும்னு தான் ஆசைப்படுறான். அவனோட ஸ்டேட்டஸை காமிக்க தான் அவனுக்கு ஒரு டாக் தேவைப்படுது
ஏற்படுது. அவன் வந்து அன்பா பார்த்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே வந்து அவனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறான். அடுத்து இன்னொருத்தவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அந்த வீட்டு ஓனர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் எப்படி உங்கள் லூனியை வந்து வளர்த்தீங்களோ அதே மாதிரி தான் நாங்கள் வந்து எங்கள் ஃப்ளாஷை வந்து வளர்த்தோம். அதுவும் வந்து கோல்டன் ரெட்ரீவர் தான். அப்படியே உங்களோட டாகோட ட்வின் மாதிரியே எங்கள் நாய் வந்து இருக்கும். சமீபத்தில் அது வந்து இறந்து போயிடுச்சு. என்னோட பையன் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கான். சாப்பிட மாட்டேங்கிறான், ஒழுங்காக தூங்க மாட்டேங்கிறான். அதனால தான் எங்களோட டாக் மாதிரியே இருக்கிற உங்கள் டாகை வந்து அடாப்ட் பண்ண வந்து ஆசைப்படுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஆனால் அந்த சின்ன பையன் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறான். என்னோட டாக்கு வந்து இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃபீல் பண்ணி அழுகிறான். ஹீரோ அந்த சின்ன பையனுக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். நாலாவதாக வந்து ஒருத்தவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவன் இருக்கிற இடத்த விட அது வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. அது வந்து ஜேஜு ஐலாண்டில் வந்து இருக்குது. ஹீரோ வந்து என்ன வந்து ஆசைப்பட்டிருப்பான் அப்படின்னா பக்கத்துலேயே வந்து எங்கேயாவது வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அடிக்கடி நம்ம டாகை வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்து நினச்சிருப்பான். பட் ஜேஜு ஐலாண்ட் வந்து ரொம்ப தூரம் அப்படிங்கிறனால அந்த இடத்துக்கு வந்து போக வேணாம்னு நினைக்கிறேன். ஹீரோ வந்து அவனோட அம்மாவோட வாழ்ந்த அந்த பழைய வீட்டுக்கு வந்து வரான். அவனுக்கு வந்து பழைய நினைவுகள்லாம் வந்து வர ஆரம்பிக்குது. ஹீரோவோட அம்மா வந்து கேன்சரால் வந்து இறந்துருப்பாங்க. ரொம்ப மாதமா வந்து உடம்பு முடியாம படுத்த படுக்கையா வந்து இருந்திருப்பாங்க. உடம்பு முடியாத தன்னோட அம்மா பக்கத்துலேயே வந்து ஹீரோ வந்து படுத்திருப்பான். கொஞ்ச நேரம் வந்து கண் அசந்துருவான். நைட்டு 1 மணிக்கு வந்து அவன் வந்து எந்திரிச்சு பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது அவனோட அம்மாவோட உள்ளங்கை வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கு. சுவாசத்தை வந்து செக் பண்ணுறான். அவனோட அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க. தன்னோட அம்மாவை நினச்சி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அவன் வந்து கத்தி அழுக ஆரம்பிக்கிறான். அவனோட அழுக சத்தம் கேட்டு லூனி வந்து அவன் கிட்ட வந்து வருது. அந்த சோகத்தில் அவன் கூட வந்து பங்கேற்க லூனி மட்டும்தான் அவன் கூட இருக்குது. லூனியை வந்து கட்டி பிடிச்சி வந்து அவன் வந்து அழுகிறான். இந்த மாதிரி அவனோட இன்ப துன்பங்கள் எல்லா இதுலேயுமே 12 வருஷமாக அவனோட பெட் டாகோட மெமரிஸ் வந்து அவனுக்கு இருக்குது. அவனோட தம்பி மாதிரி தான் வந்து அந்த டாகை வந்து அவன் வந்து ட்ரீட் பண்ணுறான். ஹீரோவோட கசின் வந்து ஒரு ஐடியா வந்து கொடுக்குறான். நமக்கு தூரத்து சொந்தக்காரங்க ஒருத்தவங்க இருக்காங்க. உனக்கு அவங்கள வந்து அதிகமாக வந்து தெரியாது, ஆனால் எனக்கு அவங்கள நல்லா தெரியும். அவங்க 2 பேரும் வந்து பெரிய பணக்காரவங்க. அவங்க பிள்ளைங்களெல்லாம் வந்து வெளிநாட்டில் வந்து கட்டி கொடுத்துட்டாங்க. வயசான தம்பதி ஒரு நாயை வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து இந்த டாகை வந்து பார்த்துக்க வந்து கொடுக்கலாம். எனக்கு அவங்கள நல்லா தெரியும், வா வந்து போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறான். அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க. அந்த வயசான தம்பதி கிட்ட வந்து ஹீரோவோட கசின் வந்து பேசிட்டு இருக்கான். இந்த கசினுக்கு வந்து அவனோட காஃபி ஷாப் வந்து நட்டத்தில் வந்து போகிறனால இந்த பர்சன் கிட்ட தான் அவன் வந்து கடன் வாங்கியிருக்கான். வட்டிலாம் வந்து வேண்டாம், உனக்கு எப்போ திருப்பி தரணும்னு நினைக்கிறியோ அப்போ திருப்பி தா அப்படின்னு வந்து பெருந்தன்மையாக வந்து அந்த வயசான தாத்தா வந்து சொல்லியிருப்பாரு. அவங்க போன சமயத்தில் அந்த தாத்தா வந்து சொல்கிறாரு, நல்ல வேளை நீயே வந்து என்னை தேடி வந்த, உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலான்னு நான் நினச்சேன். வெளிநாட்டில் வந்து என் பொண்ணை வந்து கட்டி கொடுத்துருக்கேன். என் பொண்ணுக்கு வந்து டெலிவரி ஆயிருக்கு. நானும் என்னோட ஒய்ஃபும் தான் போய் பார்த்துக்கலான்ட்டு இருக்கோம். அது வரைக்கும் எங்கள் செல்ல டாகை வந்து நீ தான் வந்து பார்த்துக்கணும். அவனுக்கு வந்து ரொம்ப செல்லம் கொடுத்து வந்து வளர்த்துருக்கோம். 6 மாதம் நீ தான் அவனை வந்து நல்லா வந்து பார்த்துக்கணும். உனக்கு தேவையான அந்த பணம்லாம் வந்து நான் கொடுத்துட்றேன். வேணும்னா 6 மாதம் நீ என்னோட வீட்டில் கூட வந்து தங்கி வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. டாகை இந்த வயசான தம்பதிக்கிட்ட வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. பட் அவங்க டாகை வந்து இப்போ இவங்க வளர்க்குற மாதிரியான சூழ்நிலை வந்துடுச்சு. அவசர காலத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் சொல்கிறத வந்து நம்மளால் வந்து ஏற்றுக்காமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கசின் வந்து அந்த டாகை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறான். இப்போதைக்கு அவன்கிட்ட இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து அந்த ஜேஜு ஐலேருந்து வந்த மெசேஜ் தான். அங்கே வந்து போகலாம் அப்படின்னு வந்து ஹீரோ வந்து முடிவு பண்ணுறான். ஹீரோ வந்து லூனியையும் அந்த பணக்கார டாகையும் வந்து குளிக்க வைக்கிறான். அடுத்த நாள் இவங்க 2 பேரும் அந்த 2 டாகையும் வந்து கூட்டிட்டு ஜேஜு ஐலாண்டுக்கு வந்து போகிறாங்க. போகிற வழியில் திடீர்னு வந்து அந்த 2 நாயும் ஒரு இடத்த பார்த்து வந்து பயங்கரமாக வந்து குலைக்குது. ஒரு புதரை பார்த்து தான் அந்த 2 டாகும் வந்து குலைச்சிட்ருக்கு. அங்கே வந்து போய் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல வந்து ஒரு பெட்டி இருக்குது. அதை வந்து செலஃபன் டேப் போட்டு வந்து ஒட்டியிருக்காங்க. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா 4 வந்து நாய்க்குட்டிகள் வந்து அதுக்குள்ளே வந்து இருக்குது. அந்த நாய்க்குட்டிலாம் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது. மூச்சு வந்து சரியாக விட முடியாததுனால ரொம்ப சஃபகேட்டடாக வந்து இருக்குது. பசியில் இருக்கிற அந்த நாய்க்குட்டிக்கு வந்து இவங்க வந்து சாப்பாடெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. அந்த நாய்க்குட்டிகளெல்லாம் எடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாய்கள் காப்பகத்தில் வந்து போய் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அங்கே வந்து எடுத்துகிட்டு போகிறான். அந்த நாய்கள் காப்பகத்தோட ஓனர் வந்து ஒரு லேடி. அவங்க வந்து சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து கிராஸ் ப்ரீடை வந்து யாரும் வந்து பெருசாக வந்து தத்தெடுக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் இது எல்லாமே வந்து பெண் நாய்க்குட்டிகள். யாரோ ஒரு ஓனர் தான் வந்து இந்த நாய்க்குட்டிகளை வந்து அபேண்டன் பண்ணியிருக்கணும். அவங்க ப்ரீட் வந்து கிராஸ் ப்ரீட்ல வந்து குட்டி போட்டுருச்சு. அதோட ஆண்குட்டியை மட்டும் எடுத்துட்டு இந்த பெண்குட்டியை எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரோட்டில் வந்து வீசியிருக்காங்க. எங்ககிட்ட ஏற்கனவே வந்து நிறைய நாய்க்குட்டிகள் இருக்கு. அதை வந்து பராமரிக்கவே நாங்கள் கஷ்டப்படுறோம். அதனால வந்து எங்களால் வந்து புது நாய்க்குட்டிகளை வந்து எடுத்துக்க முடியாது அப்படின்னு அந்த லேடி வந்து சொல்லிடுறாங்க. ஹீரோ வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம வேற ஏதாவது நாய்கள் காப்பகம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச காப்பகம் இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறான். உண்மையை சொல்ல போகணும்னா இந்த காப்பகத்துல மட்டும் இல்லை, எல்லா காப்பகத்துலேயும் இதே நிலைமை தான் அப்படின்னு வந்து சொல்றா. ஹீரோ வந்து அந்த நாய்க்குட்டிகளை எடுத்துட்டு வந்து கார் கிட்ட வந்து போறான்.
ஹீரோவோட கசின் வந்து ஹீரோவை வந்து திட்டுறான். உனக்கு வந்து அந்த லேடிட்ட வந்து பேசவே வந்து தெரியல. நான் அங்கே போய் பேசுகிற பேச்சுலையும் ஆக்டிங்லையும் அந்த லேடி வந்து இந்த நாய்க்குட்டியை வாங்கி அவங்க வந்து வளர்க்குறேன்னு சொல்கிறாங்களா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கசின் வந்து வீரப்பா திரும்ப அந்த காப்பகத்துக்குள்ளே வந்து போகிறான். ஆனால் அந்த லேடி வந்து ஒரு சின்ன டாகை எடுத்து ஹீரோவோட கசின் கிட்ட வந்து கொடுக்குறா. இந்த டாகோட ஓனர் வந்து ரொம்ப அப்யூசிவான பர்சன். இந்த டாக் வந்து அதோட நெயிலால் வந்து அவரோட டைல்ஸை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த நெயில் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாரு. சுத்தமாக நெயிலே இல்லாதனால இந்த டாகால் வந்து இப்போ நடக்கக்கூட முடியல. இந்த டாகை வந்து கொஞ்ச நேரம் வந்து தூக்கி வச்சுக்கிறீங்களா, இது அன்புக்காக இயங்குது அப்படின்னு வந்து சொல்கிறா. ஹீரோவோட கசினும் வந்து அந்த டாகை வந்து தூக்கி வைக்கிறான். அந்த டாக் வந்து அவனோட கண்ணையே வந்து பார்க்குது. உடனே வந்து அதை வந்து தடவி கொடுக்குறான். அவனோட கையில் அதோட முகத்தை வந்து வச்சு அப்படியே வந்து சினுங்க ஆரம்பிக்குது. அதுக்கு வந்து உங்களை ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு போல், நீங்கள் இந்த டாகை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறா. ஹீரோவோட கசின் வந்து முடியாது அப்படின்னு வந்து சொல்லலாம்னு நினைக்கிறான். ஆனால் அந்த டாகோட கண்ணை வந்து அவன் வந்து பார்க்கும்போது அவனால் முடியாது அப்படின்னு வந்து சொல்ல முடியல. சரி நான் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஹீரோ வந்து காரில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த நாய்க்குட்டிகளை வந்து அவன் வந்து அந்த லேடி கிட்ட வந்து கொடுத்துட்டு வருவான் அப்படின்னு வந்து எதிர்பார்ப்பான். ஆனால் ஹீரோவோட கசின் வந்து தன்னோட கையில் இன்னொரு நாய்க்குட்டியை வந்து தூக்கிட்டு வரதை வந்து பார்க்குறான். என்னமோ ரொம்ப வீராப்பா உள்ளே போனேன், இப்போ வந்து இன்னொரு நாய்க்குட்டியை வேற வந்து வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு வந்து ஹீரோ வந்து அவனோட கசினை வந்து திட்டுறான். அந்த இடத்துல நீ இருந்திருந்தாலும் நான் பண்ணதை தான் வந்து பண்ணியிருப்பேன். அந்த நாய்க்குட்டி வந்து என்னை எப்படி ஒரு பார்வை பார்த்துச்சு தெரியுமா அப்படின்னு வந்து ஹீரோ கசின் வந்து சொல்கிறான். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து ஹீரோ வந்து கேட்குறான். ஜேஜு ஐலாண்ட்லேருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சுல, அந்த ஐடியா வந்து நான் செக் பண்ணேன். அவங்க நிறைய நாய்க்குட்டிகளை வந்து வளர்க்குறாங்க. அவங்கக்கிட்ட வந்து இந்த நாய்க்குட்டிகள் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து ஹீரோவோட கசின் வந்து சொல்கிறான். வழியில் ஒரு காஃபி ஷாப்பில் வந்து ஹீரோவும் அவனோட கசினும் வந்து காஃபி குடிக்கிறாங்க. அங்கே நிறைய பூனைக்குட்டிகள்லாம் இருக்குது. கடைக்கு வர வாடிக்கையாளர்கள் அந்த பூனைக்குட்டி கூட வந்து விளையாண்டுட்டு இருக்கிறத வந்து ஹீரோவோட கசின் வந்து நோட்டீஸ் பண்ணுறான். அந்த ஓனர்கிட்ட வந்து ஹீரோவோட கசின் வந்து பேசுகிறான். எதுக்காக அவங்க காஃபி ஷாப்பில் நிறைய பூனைக்குட்டிகளை வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்குறான். நிறைய பேர் அவங்களோட மைண்டை வந்து காமாக்க தான் வந்து காஃபி குடிக்கிறதுக்காக வராங்க. நிறைய ரைட்டர்ஸ் வந்து புக்ஸ் எழுதுறதுக்காக வராங்க. அவங்க வந்து காஃபி ஷாப்பில் நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க இந்த பூனைக்குட்டிகள் கூட வந்து அதிகமாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த டைமுக்கு வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து பேமெண்ட் வாங்கலாம். இது ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. நமக்கும் இதில் வந்து சந்தோஷம் இருக்குது. இங்கே வர வாடிக்கையாளர்களும் ரொம்ப சந்தோஷம் என்ஜாய் பண்ணுறாங்க. இதை கேட்ட உடனே ஹீரோவோட கசினுக்கு வந்து மைண்டில் ஒன்று வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. கடைசியாக வந்து அந்த இடத்த வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. நாய்க்குட்டிகள் மட்டும் இல்லை, பூனை, நிறைய வந்து பெட் அனிமல்ஸை வந்து அவங்க வந்து வளர்க்குறாங்க. அந்த ஓனர்கிட்ட வந்து பேசி இந்த நாய்க்குட்டிகள் எல்லாத்தையுமே இங்கே வந்து விட்டுட்டு போகிறதுக்காக ஹீரோவும் அவனோட கசினும் அந்த கேர்ளை வந்து மீட் பண்ணுறாங்க. அவள் தான் அந்த இடத்தோட ஓனர். வீல் சேரில் ஒரு யங்கான ஒரு பொண்ணு வந்து உட்காந்துருக்கா. ஹீரோ வந்து எல்லாத்தையுமே அந்த பொண்ணுக்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். எதனால் வந்து அவனோட டாகை வந்து இங்கே விட வந்திருக்கான் அப்படின்னு வந்து சொல்கிறான். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் எனக்கு என்ன பண்ணுறதுனே வந்து தெரியல, அதனால தான் இந்த கடினமான முடிவை நான் எடுக்க வேண்டியது வருது அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்கிறான். நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, உங்கள் டாகை இங்கே விட்டுட்டு போகலாம் அப்படின்னு வந்து அவன் வந்து சொல்கிறா. ஹீரோ வந்து அவனோட டாக்கு வந்து என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது இதெல்லாம் வந்து சொல்லணும்னு நினைக்கிறான். என்னோட டாகோட பேரை கூட நீங்கள் வந்து கேட்கலையே அப்படின்னு வந்து கேட்குறான். உன்னோட டாகோட பேரை நான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. உன்னோட டாகை என்னோட ஒர்க்கர்ஸ் வந்து நல்லபடியாக பராமரிப்பாங்க, அதுக்கு வந்து உணவு கிடைக்கும். ஆனால் நீ எப்படி உன்னோட டாகை வந்து அன்பாக நேசிக்கிறியோ அதே மாதிரி நான் நேசிக்கணும் அப்படின்னு நீ எதிர்பார்த்த அப்படின்னா அது நான் உன்னோட பேராசைன்னு சொல்லுவேன். இங்கே இருக்கக்கூடிய எல்லா பெட் அனிமல்ஸும் அவங்களோட ஓனர்ஸால் வந்து கைவிடப்பட்ட நாய்களும் பூனைகளும் தான். அப்படி கைவிடப்பட்ட நாய்கள் இறந்து போகாமல் இருக்கிறதுக்காக அதுக்கு உணவும் அது நோய்வாய்ப்படாமல் இருக்கிறனால அதுக்கு சரியான பராமரிப்பு முறைகளையும் தான் நாங்கள் செய்கிறோம். இந்த கைவிடப்பட்ட நாய்கள் எல்லாம் இறந்து போகக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஆனால் அது என்னால் வந்து ஒரு குடும்ப நபர் மாதிரி வந்து ட்ரீட் பண்ண முடியாது. ஒரு புது ஃபேமிலியை நீ ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக உன்னோட பழைய ஃபேமிலியான உன்னோட பெட்டாக நீ அபேண்டன் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபேமிலி நம்மளை விரும்புகிற மாதிரி நம்மளுக்கு மேலே அன்பு செலுத்துகிற மாதிரி வேறு யாராலையும் செலுத்த முடியாது. ஃபேமிலி மெம்பர்ஸை யாரும் வந்து கைவிட மாட்டாங்க. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அவங்க ஒன்றா சேர்ந்து தான் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவாங்களே தவிர அவங்கள வந்து தவிக்க விட மாட்டாங்க. அப்படி உன்னால் உன்னோட ஃபேமிலி மெம்பரை கைவிட முடியுது அப்படின்னா நீ அவங்கள ஃபேமிலியாகவே நினைக்கலன்னு அர்த்தம். உன்னோட நாய்கள் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன், உனக்கு வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னா நீ இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு வந்து அந்த பொண்ணு வந்து சொல்கிறா. அந்த பொண்ணு சொன்ன எல்லா வார்த்தைகளும் வந்து ஹீரோவை வந்து ரொம்ப பாதிக்குது. அன்றைக்கி ஈவினிங் தன்னோட கசின் கூட வந்து ஒரு பீச் பக்கம் வந்து உட்காந்துருக்கான். இந்த ஸ்டோரியில் இந்த பொண்ணை பற்றி அதிகமான தகவல் வந்து இருக்காது. இந்த பொண்ணு பேரில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னும் இந்த பொண்ணு வந்து பெரிய பணக்கார பொண்ணு. ஆனால் இந்த பொண்ணுக்கு வந்து பார்க்கின்சன் அப்படிங்கிற ஒரு நோய் வந்து இருக்குது.
அவளோட ஆயுள் வந்து குறைவு. அவளோட ஃபேமிலி வந்து அவள் கூட வந்து இல்லை. அவள் ஃபேமிலியோடு இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க. இந்த கதாபாத்திரத்தை பற்றி அதிகமாக வந்து ரிவீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. ரொம்ப மிஸ்டீரியஸான ஒரு கதாபாத்திரமாக இருக்கும். ஹீரோவோட கசின் வந்து ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறான், என்னோட காஃபி ஷாப்பை நான் வந்து ஓப்பன் பண்ணலான் இருக்கேன். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. இந்த நாய்க்குட்டிகள் எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிறேன். அதே மாதிரி உன்னோட நாய்க்குட்டியையும் நானே வந்து கவனிச்சுக்கிறேன். உன்னோட பெட்டாக வந்து நான் பார்த்துக்கிறேன். நீ உன்னோட லவர்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு வந்து ஹீரோவோட கசின் வந்து சொல்கிறான். ஹீரோ வந்து அவனோட கசினுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறான். இந்த நாய்க்குட்டிகள் எல்லாம் வந்து பார்த்துக்கிற செலவில் தான் வந்து அதுக்கு வந்து பாதி வந்து தரதான் வந்து சொல்கிறான். ஹீரோ அன்னைக்கு நைட்டு வந்து தன்னோட வீட்டுக்கு வந்து வரான். அவனோட டாக் இல்லாமல் அவனுக்கு வந்து தூக்கமே வர மாட்டேங்குது. நம்மளோட டாகை வந்து இப்படி விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு நைட்டு ஃபுல்லாக வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில் அவனோட அம்மா வீட்டுக்கு வந்து போகிறான். புதிர் செடிலாம் வந்து வளர்ந்துருக்கு இல்லையா, அந்த தோட்டத்தை எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கான். நிறைய காட்டு ரோஜாக்கள்லாம் வந்து வளர்ந்துருக்கு. அதெல்லாம் எடுத்து வாசலை வந்து அழகாக க்ளீன் பண்ணி ஹார்ட் ஷேப்பில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கான். அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை வந்து அந்த வீட்டுக்கு வந்து வர சொல்கிறான். இந்த வீட்டை சுற்றி நிறைய இடம் இருக்குது. லூனிக்குன்னு வந்து தனியாக வந்து ஒரு இடம் வந்து செட் பண்ணிடலாம். லூனி வந்து ரொம்ப சமத்தாக வந்து அங்கே இருக்கும். உனக்கு வந்து அலர்ஜி பாதிப்பு வந்து ஏற்படாது. இந்த வீட்டை வந்து கொஞ்சம் வந்து பராமரிப்பு பண்ணி பெயிண்ட்லாம் வந்து அடிச்சிட்டோம் அப்படின்னா புது வீடு மாதிரி நல்லா இருக்கும். என்னால் வந்து லூனி இல்லாமல் வந்து இருக்க முடியாது. ஹீரோயின் வந்து அந்த வீட்டை வந்து சுற்றி பார்க்குறா. அந்த வீட்டில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்து இருக்குது. லூனியோட எடுத்தது, அவனோட அம்மாவோட எடுத்தது. இப்போ தான் வந்து அந்த வீட்டுக்கு வந்து அவள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வந்திருப்பா. நான் அவனை என்னோடய லைஃப் பார்ட்னராக வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறதுக்கு நான் ரொம்ப வந்து சந்தோஷப்படுறேன். நீ ரொம்ப நல்லவன், கைண்ட் அண்ட் வார்ம் ஹார்ட்டட் பர்சன். உனக்கு ஃபேமிலி எவ்வளோ முக்கியம் அப்படின்னு வந்து எனக்கு தெரியும். அதனால தான் உன்னால் வந்து ரூனியை வந்து கைவிட முடியல. உன்னை நம்பியும் உன் கூட என்னோடய ஃபேமிலியை நான் ரொம்ப வந்து ட்ரஸ்ட் பண்ணி வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அவளுக்காக தான் வந்து ஏர்போர்ட் பக்கத்தில் வந்து அவன் வந்து அப்பார்ட்மெண்ட் வந்து வாங்க வந்து ட்ரை பண்ணியிருப்பான். அவளுக்காக வந்து அவன் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியாக இருக்கும்போது அவனுக்காக வந்து அவள் வந்து அட்ஜஸ்ட் பண்ண வந்து ரெடியாக இருக்கா. அவளுக்கு வந்து அலர்ஜி வந்து வராமல் இருக்க அந்த கார்டனில் வந்து லூனிக்குன்னு ஒரு பிளேஸை வந்து செட் பண்ணுறதுக்கு பில்ட் பண்ணுறதுக்கு வந்து ஹீரோ வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கான். 2 லவ்வர்ஸ் வந்து மனம் விட்டு பேசி அவங்களோட ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு வாரம் வந்து ஆகப்போகுது. லூனிக்கான அந்த ஹவுஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஹீரோ வந்து லூனியை வந்து அவனோட கசின் கிட்ட தான் வந்து ஒரு வாரம் வந்து விட்டுருப்பான். ஹீரோவோட கசின் வீட்டில் வந்து எல்லா நாய்க்குட்டிகளையும் வந்து விளையாண்டுட்ருக்கோம். ஆனால் வந்து லூனி மட்டும் யாரு கூடயும் வந்து சேராமல் தனியாக வந்து உட்காந்துருக்கு. ஹீரோவை பார்த்து வந்து ஒரு வாரம் ஆச்சு. அதோட முகத்தில் வந்து சோகம் இருக்குது, ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருக்குது. சோகமாக வந்து வாசலையே வந்து பார்த்துட்ருக்கு. லூனியை தேடி ஹீரோ வந்து அங்கே வந்துடுறான். அவனோட ஸ்மெல்லை வந்து கண்டுபிடிச்சி வேகமாக வந்து ஓடி வருது. லூனி வந்து ஹீரோவை வந்து நிறைய வந்து கிஸ் பண்ணுது, அவனை வந்து கொஞ்சுது. ஹீரோவும் வந்து சந்தோஷமாக தன்னோட பெட்டாக வந்து ஹக் பண்ணுறான். லூனியோட ஹாப்பியான ஃபேஸை வந்து க்ளோஸ்அப் ஷாட்டில் வந்து காமிக்கிறாங்க. இதோட வந்து இந்த படம் வந்து முடிவடையுது. A true family never abandon their family members. இதுதான் இந்த ஸ்டோரியோட மெயின் தீம். இது மாதிரி நிறைய நல்ல கதைகளை இந்த சேனலில் வந்து கேட்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.